கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் அம்மாப்பேட்டை வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா. சரி, நம்ம பார்த்த இடத்தையே வாங்கி வீடு கட்டிடலாமா? பார்த்த இடத்த வாங்கலாமா வேணாமா? வாங்கலாம். சரி, போய் காலைல விழுந்து பார்த்த இடத்த வாங்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கணும். அப்படி தானே? அதனால் நல்ல வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து வருமானத்தை நீ எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு அமைச்சு கொடுத்து விடுறேன். சரியா? அதனால் வருமானம் தான் இப்போ ரொம்ப குறைவாக இருக்குது. அதே மாதிரி குழப்பங்கள், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை. இப்போ இடம் வாங்குகிற சூழ்நிலையிலேயே நம்ம இப்போ இருக்கோம். அப்படி தானே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழப்பத்தோடு போயிட்டுருக்கு. அப்படியே இல்லையா? அதனால் அந்த குழப்பம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னா இன்னையிலேருந்து உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் கொடுக்குற கனியை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். சரியா? ஒன்றை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி வச்சிரு. சரியா? பௌர்ணமிக்கு வரும்போது எனக்கு கனியில் மட்டும் ஒரு மாலை கொண்டுட்டு வா. அதுக்குள்ளே நான் கருப்பசாமி சுற்றி ஓடி போய் பார்த்துட்டு வந்து அதுக்குண்டான முடிவு உனக்கு நல்ல முடிவாக கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ நினச்சது அத்தனையும் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். இதை கொண்டுட்டு போய் இருப்படத்தில் வச்சுரு. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டோம். நான் கருப்பன் கூடவே வரம்போ 54 மறுபடி திருப்பூர் வச்சு எனக்கு என்னோடய தாயின் தகப்பனா கருப்பசாமி இருந்து என்னோடய காட்டு பிரச்சனையை தீர்த்து கொடுத்து எனக்கு தோட்டத்தையும் மீட்டு கொடுக்கணும், எதிர்ப்புகளையும் மாற்றி அமைச்சு கொடுக்கணும், எல்லா பிரச்சனையும் எனக்கு தீர்த்து கொடுக்கணும். அப்படியே இல்லையாமானே? அதானே? அதனால் ஓரளவுக்கு இருக்கும்போது நீ நம்பி ஏமாந்து எதுக்கு நீ அப்படி பண்ண? நம்பிட்டேன். அதனால் இப்போ யார் உனக்கு வந்தாலும் சரி எல்லாம் அவனுக்கு துணை போயிடுறான். அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு 13 நாளைக்கு மேலே யார் இருந்தாலும் போய் பாரு. சரியா? அதனால் கருப்பசாமி உனக்கு சாதகமாக அமைச்சு கொடுத்து உன் பொருள் உனக்கு திருப்பி வந்தால் போதும்ல. நான் கருப்பசாமி உனக்கு உன்னோட சொத்தையும் உனக்கு மீட்டு கொடுத்துட்றேன். அதே போல் உனக்கு யார் இடைஞ்சல் பண்ணியிருந்தாலும் அதுக்குண்டான தண்டனை கருப்பசாமி உனக்கு கூப்பிட்டு கொடுத்தா போதுமா? சொல்லியிருந்தாங்க சாமி. நீ போனேன் வக்கீல், நம்ம வக்கீல் நாளைக்கு வாபோ. சரி, இப்போ நாளைக்கு நீ போகணுமா? நான் கொடுக்குற கனியை வச்சுட்டு போயிட்டு என்னை ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன பதில் சொல்ல என்கிட்ட வந்து சொல்லு. அதுக்குள்ளே சீக்கிரமாக அடுத்தடுத்து என்னை நான் சொல்கிற டைமுக்கு என்னை வந்து பாரு. ஒரு 3 மாதத்துக்குள்ளே உனக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துருவேன். சரி, அதுக்கு என்னென்னு பார்த்துறேன். கிட்டவா இதை கொண்டுட்டு போய் நாளைக்கு கொண்டுட்டு போய் பார்த்து பேசிட்டு வந்துடும். 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடு. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கும்போது பகுதி சரி பண்ணி போடுறேன். கவலைப்படாமல் மறுபடி குமாரவளையம் போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி எனக்கு உடல்நிலையில் பிரச்சனை இருந்துச்சு. உப்பு எப்படி இருக்குதுமானே? சூப்பராக இருக்குது. அதே போல் முழுசாக குணமாயிடுச்சு. அதனால் நம்ம நினச்சா மட்டும் அப்பப்போ கொஞ்சம் தொந்தரவு பண்ணுது. அதனால் உனக்கு முழுசாக உனக்கு அதையும் குணப்படுத்திடும். குடி. என்னோடய பங்கை விற்று எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு செட்டில் பண்ணி உனக்கும் ஓவர்செல் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா இங்கே இல்லை, வெளிநாட்டில் தான். அதனால் தவறாமல் என்னை பார்த்துட்டு போ. நீ நினச்சது போல் சீக்கிரமாக உனக்கு வீட்டை விற்று கொடுத்து நான் கருப்பசாமி 4 பேர் மதிக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்து எந்த வித குழப்பம் இல்லாமல் உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா? நான் காப்பாற்றி தருவான். அதை கொண்டு இருப்படத்தில் வச்சிரு. இதை கொண்டு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறம்போ. சொன்ன மாதிரி எழுச்சி பழத்தை பூமிக்கு நான் தான் அமைச்சு தரேன்ட்டேன்ல. தகரியமாக போன விற்று கொடுத்துறேன். பௌர்ணமி அமாவாசை வர முடியுதுனா அந்த வாரத்துக்கு இடையில வந்துட்டு போய் நான் கூடவே வரம்போ. வண்டி தான் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. அப்படியா? இதை கொண்டு வச்சிரு. நீ எந்த விபத்து நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். வண்டியில் வச்சுருக்கேன். கருப்பசாமி மறுபடி தர்மபுரி போயிடுச்சு. நான் சிப்ஸு கடை வச்சுருக்கிறேன்ப்பா. நான் சிப்ஸு கடை வச்சுருக்கேன். அப்படியே இல்லையாமான? அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்துடணும். அதனால் வேலையிலேயே எனக்கு நிம்மதி இல்லாமல் நான் இருக்கேன். அப்படியே இல்லையா? வருமானமும் இல்லை. அதனால் கருப்பசாமி எங்கே போட்டாலுமே எனக்கு ஒரு பலன் இல்லாமல் இருக்குது. அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக பிஸ்னஸில் உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து
எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி 2 பக்கம் இன்னும் 2 கிளைகள் ஓப்பன் ஆகிற அளவுக்கு உனக்கு வருமானத்தை இன்னையிலேருந்து உனக்கு கொடுத்தா போதுமா? நான் ஓடி போய் காலில் விழுந்துட்டுவான். இன்னையிலேருந்து வருமானத்துக்கு குறவில்லாமல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து 4 பேர் மதிக்கிற அளவுக்கு கருப்பசாமி அதே இடத்துல உனக்கு போடுற முதல் வீண் போகாமல் அமைச்சு தந்துடுறேன். இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே 2 பக்கம் கிளை திறக்கிற அளவுக்கு நான் கருப்பை அமைச்சு தந்துடுறேன். என்னை கேட்காம காலி பண்ணுறதுக்கு எந்த முயற்சி எடுத்துடக்கூடாது. சரியா? இது பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். இதை கொண்டுட்டு போய் உன்னோட கல்லாப்பட்டியில் வச்சிரு. நான் கருப்பசாமி உன் படிவாசலுக்கே வந்துடுறேன். யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த வித குழப்பமும் வேணாம். நான் கூடவே வரேன். மறுபடி எந்த ஒரு பெருமாநல்லூர் வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எனக்கு வாகனம் நல்லபடியாக ஓடணும். நான் ஜேசிபி வச்சுருக்கேன், அப்படி தானே? அதனால் உனக்கு வாகனம் நல்லா ஓடணும். இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்துட்றேன். அதே ஒரு ஹோட்டல் தொழில் ஒன்று வச்சுருக்கோம். அதனால் ஹோட்டல் ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு நிம்மதி போயிடுச்சு. அதனால் கருப்பசாமி அதில் ஏதாவது குளறுபடி நடந்திருக்கா, இல்லை என்னோடய நேர காலம்தான் சரியில்லையா என்னன்னு எனக்கு தெரியணும். அப்படியே இல்லையாமாண்ணே? அதே போல் கருப்பசாமி போய் பார்த்துட்டு வந்துடுறேன், போய் காலில் விழுந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி ஹோட்டல் தொழில் ஆரம்பித்ததுலேருந்து தான் உனக்கு பிரச்சனை, அது உண்மைதான். ஆனால் ஆரம்பிக்கக்கூடாத விஷயத்தை ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இருந்தாலும் எடுத்தினாலும் முதல் போயிடும். அதனால் இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு வியாபாரத்தையும் பண்ணி கொடுத்து போடுற முதல் வீண் போகாமல் கருப்பசாமி ஆளுகளும் உனக்கு நல்லா அமைச்சு கொடுத்து உனக்கு நல்லபடியாக அதே இடத்துல பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல. நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துட்றேன். எனக்கு வர்ற வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் வேணும், வாங்கிட்டு வருவியா? வா, இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். நான் தான் சொல்கிறேன், கை மாத்திரக்கூட வாய்ப்பு எதுவுமே இல்லைடாமானே. உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. உனக்கு போடுற முதல் வீண் போகாமல் இருந்தால் போதுமில்ல. உனக்கு மாஸ்டர் ஆளுகள்லாம் கரெக்டாக அமைஞ்சால் போதுமில்ல. நான் எல்லாம் அமைச்சு கொடுத்துட்றேன். சரியா? இதை கொண்டுட்டு போய் உன்னோட கல்லாப்பட்டியில் வச்சிரு. சரியா? அது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு இன்றைக்கே நான் கூடக்கு வரும்போது வர வெள்ளிக்கிழமைக்கு என்ன சாமி மறுபடியும் காரணம்பேட்டை வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம போய் பேசுகிற பேச்சு எதுவுமே எடுபட மாட்டேது. அப்படி எடுபட மாட்டேது. அதனால் எடுபடுறதுக்குண்டான வழியும் அப்போ பண்ணிடலாம். சரியா? அதனால் நீ போய் பேசுகிற வியாபாரம் இன்னையிலேருந்தே உனக்கு நடக்கணும். நாளைக்கெல்லாம் கிடையாது, இன்னையிலேருந்தே நடக்கணும். கையணிட்டு போய் இன்னையிலேருந்து பேசுகிற பேச்சு எடுபடும். ஒன்றும் பயப்பட வேணாம். நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக போய் பேசுகிற வியாபாரத்தை உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? இதை கொண்டுட்டு போய் என் மகனுக்கு கொடுத்துரு. 2 பேர்த்தையும் உள்ளுக்கு சாப்பிட சொல்லிடு. வாரத்துக்கு தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை என்னை பார்க்கணும். சரியா? என்னை பார்க்க சொல். நீ எதிர்பார்த்தது போலயே நான் கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து குழப்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல. அமைச்சு தரேன். மறுபடியும் இவ்வளோ கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? அரூர் போயிடுச்சுப்பா. அரூர் எனக்கு கடன் ஆகிப்போச்சு. எனக்கு கடன் இது அதிகமாக போச்சு. அதனால் ஒரு நிலத்தை விற்கணுமா? சரி. அதனால் வரும்போதே உஷாராக அங்கேருந்து மண் அள்ளிட்டு வந்துட்டேன் கொண்டா. அதனால் கடனானதுனால இதை நல்லபடியாக உனக்கு விற்று கொடுத்து கடனையும் கட்டிட்டு இருக்கிறது குழப்பம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன். அதுபோக புதுசாக ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு போய் கொண்டுட்டு போய் உருவாக்கிட்டிய. உனக்கு ஓரளவுக்கு கொடுத்துட்டு தான் இருந்த வருமானத்தை கொடுத்தனா கொடுக்கலையா? கொடுத்துட்டு தான் இருந்தேன். போய் மாட்டிட்டியடாமானே. சாரு சரி, நான் இப்போ அதெல்லாம் இல்லை, அதை எப்போ வேணாலும் கேட்டலாம். புதுசாக ஒரு பிரச்சனையில் போய் மாட்டியிருக்கேன். சரி, அதனால் இப்போ கேஸ் போட்டான். இப்போ மாட்டிட்டியா மாட்டலையா? அதைத்தான் இப்போ நானும் கேட்குறேன். அது மாட்டிக்கிட்டியா? அதைத்தான் சொன்னேன். நீ பணம் கொடுத்தவே அந்த பேப்பரை திருப்பி வாங்கியிருக்கணும்ல. மொதல் தப்பு அதுதான். அதனால் கருப்பசாமி இப்போ ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு சிக்கல் உருவாகி போச்சு. 50,000த்துக்கு கொடுக்காத பணத்துக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மாட்டிட்டேன்.
அதனால் கருப்பசாமி அதுக்கும் உனக்கு ஒரு ஹோல்சேல் பண்ணி நல்லபடியாக இப்போ அந்த இடத்தையும் உனக்கு விற்று கொடுத்து உனக்கு நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பசாமி அதே இடத்துல உனக்கு நல்லபடியாக வெள்ளாமையிலையும் அமைச்சு கொடுத்து இருக்கிறத காப்பாற்றி கொடுத்தா போதும்ல, போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி உனக்கு இன்னையிலிருந்து உனக்கு நல்லபடியாக பொருளாதார பிரச்சனை இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து எண்ணி ஒரு 3 மாதம் பொறுத்துக்க. நீ நினைக்கிறது 10 நாள்லாம் விற்க முடியாது, நீ எதிர்பார்க்குற ரேட்டுக்கு போகாது. அதனால் ஒரு 3 மாதத்துக்குள்ளே அங்கே மார்க்கெட் ரேட்டுக்கு உனக்கு நான் விற்று கொடுத்துட்றேன். சரியா? இப்போ அவசரப்பட்டு கொடுத்த அப்படின்னா அரை விலைக்கு கொடுக்கணும். 3 மாதத்துக்கு நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் அங்கே வச்சிரு. சரியா? வச்சுட்டு எனக்கு தெரியாது, எனக்கு நீ தான் எனக்கு சீக்கிரமாக முடித்து கொடுக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் கனியை வச்சுட்டு எனக்கு பௌர்ணமிக்கு எனக்கு மாலை மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்துடு. எண்ணி 3 மாதத்துக்குள்ளே உனக்கு அந்த இடத்த விற்று உனக்கு கடனெல்லாம் அடைச்சி உனக்கு ஏமாத்தினவனுக்கு தக்க தண்டனையும் கருப்பசாமி உனக்கு கொடுத்துறேன். அப்படி கொடுத்தா போதுமா? இதை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல வச்சிரு. இதை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் கொண்டுட்டு போய் வச்சிடணும். நான் கருப்பசாமி உனக்கு இன்றைக்கே உன் படிவாசலுக்கு கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி பழனி முயற்சிப்பா. பழனி கருப்பசாமி எனக்கு நாளுக்கு நாள் என்னோடய கணவனோட பிரச்சனை பெருசாகிக்கிட்டே இருக்குது, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி எனக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது. அந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கருப்பசாமி தான் எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும், அப்படியே இல்லையா? அதனால் உனக்கு நிம்மதியான வாழ்க்கை நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் கருப்பை உனக்கு நல்லபடியாக கணவனோட சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதே போல் நீ இப்போ இருக்கிற இடத்துலையே உன்னோட தாய் வீட்டிலேயே இன்னொரு 90 நாள், ஒரு 3 மாதம், சரியா? தவறாமல் என்னை பார்த்துட்டு போ. அதுக்குள்ளே அவனை அடிக்கிறத நிப்பாட்டி பகுதியை குறைச்சி இனிமேல் எந்த தப்பும் நடக்காது அப்படின்னு திருத்தி உனக்கு கூட்டிகிட்டு வந்து கொடுத்தா போதுமில்ல. அது வரைக்கும் நீ இங்கே பொறுமையாக இரு. நீ எதிர்பார்த்தது போல் மனசு குழப்பம் இல்லாமல் உன்னை நான் காப்பாற்றி கொடுக்குறேன். டக்குன்னு பிடி, கையை நீட்டு. செய்கிறது தப்பு அவன், கஷ்டப்படுறதும் கவலைப்படுறதும் நீ. அதானே? இன்னையிலேருந்து அந்த கஷ்டமும் வராது, கவலையும் வராது. இதை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிரு. நாளைக்கு இன்னையோடு அந்த பிரச்சனை உனக்கு தீர்ந்துருச்சு. எண்ணி 3 மாதத்தில் முழுசாக அவனை திருத்திப்பலாம். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் நீ வச்சிரு. உனக்கும் குழப்பம் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அதெல்லாம் பயப்பட வேணாம், நான் பாசாமி. மறுபடி திங்களூர் வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சரிப்பா, உன் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கணவனோடு எனக்கு வாழ விருப்பம் இல்லை, எனக்கு வாழ விருப்பம் இல்லை. அதனால் அவன் தொந்தரவு என்னால் தாங்க முடியாதனால எனக்கு விருப்பம் இல்லாதனால எனக்கு எந்த வித டார்ச்சரும் இல்லாமல் கருப்பசாமி நல்லபடியாக எனக்கு நிம்மதியாக வச்சுருக்கணும், அப்படியே இல்லையா மாலை? அப்படின்னா போய் காலை விழுந்து. சரிப்பா, அதனால் இப்போ டைவர்ஸ் அப்படின்னால இப்போதைக்கு கொடுக்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் கொடுக்குறதுக்கெல்லாம் விடமாட்டான். அதனால் உனக்கு தொந்தரவு இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் இப்போ தனித்தனியாக இருக்கிறான். தனித்தனியாக இப்போ தானே இருக்க. தனித்தனியாக உனக்கு நிம்மதியாக அதே உனக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து இன்னும் 1 வருட காலம் முடியிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுவோம். சரியா? என் சகோதரன் வேணான்னு சொல்லலை, வேணும்னு சொல்லலை. அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு டைவர்ஸை பற்றி எதுவும் பேச வேணாம். ஆக மொத்தம் இப்போதைக்கு அவன் நிம்மதியாக இருக்கணும். அதனால் அவன் டார்ச்சர் கொடுக்கக்கூடாது. அதைத்தான் நானும் சொல்லிட்டேனே, உனக்கு டார்ச்சர் இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். நல்லபடியாக குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சும் கொடுத்துட்றேன். அதே போல் என்னோடய சகோதரன் வாகனம் எடுக்கலாமா? அதுதானே? அதனால் நீ தாராளமாக வாகனம் எடுக்கலாம். அதில் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நான் கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். உனக்கு சொன்னேன், என் சகோதரனுக்கு கேட்டேன், இருந்தாலும் ஒரு வாய்ப்பு பரவாயில்ல அப்படிங்கிறதுனால கொடுத்தேன். அதனால் யாராக இருந்தாலும் என்னை பார்க்க சொல்லு, நான் பிரச்சனை இல்லாமல் உனக்கு காப்பாற்றி கொடுத்தேன். இது உனக்கு. இதை கொண்டுட்டு போய் வண்டி எடுக்கிறதுக்கு கொடுத்துட்டு சகோதரனுக்கு நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருக்கேன். எனக்கு வர்ற நாளைக்கு இல்லை அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை பாரு. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் சேவூர் வெடிச்சுப்பா. சேவூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இப்போ ஊரை விட்டு ஊர் இங்கே பிழைக்க வந்தாலும் உனக்கு இங்கே நிம்மதியும் இல்லாமல் கருப்பசாமி கடனோட கஷ்டத்தோடு நம்மளும் எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் அதுக்குண்டான வழிமுயற்சி கூட இருக்கான்.
அப்படிங்கிறனால அதுவும் செல்லுபடியாக மாட்டேது. அப்படியே இல்லையா? அதனால் அதுக்கு உண்டான ஒரு முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிடலாம்ல. போய் காலைல விழுந்துட்டோம். எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வேணும். எப்போ கொண்டு வந்து கொடுப்பேன்? சொல்லுங்க. எனக்கு நாளைக்கு வேணும். வாங்கிட்டு வருவியா? நாளைக்கு வாங்கிட்டு வந்து கொடு. அதுக்குள்ளே ஓடி போய் பார்த்து என் சகோதரன் நிரந்தரமாக அங்கேயே உன் கூடவே இருப்பானா, இல்லை அப்பப்போ வந்துட்டு போவானா, இல்லை கூப்பிட்ட டைமுக்கு தான் வருவானா அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துட்டு, அதனால் குடும்பத்தில் உள்ள கஷ்டம் பேருக்கு தான் வந்து சிரிப்பு முகமெல்லாம், உள்ளுக்குள்ளே சொல்ல முடியாத கஷ்டங்கள் எல்லாம் நிறைய இருக்கா இல்லையா? அதனால் இன்னையிலேருந்து பொருளாதார பிரச்சனை இருக்காது. என் சகோதரனும் வந்துடுவேன். வர்றதுக்கு நான் வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து, இன்னும் கருப்பசாமி நீ நினச்ச இடத்துல உனக்கு தூக்கி விட்டால் போதும்ல. நான் கருப்பை அமைச்சு தரேன். இதை பகுதியை சாப்பிட்டு நீ பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டு இருப்படத்தில் வச்சிரு. என் பேரை சொல்லி நான் கருப்பன் கூடவே இன்றைக்கே வந்துடுறோம்.